எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நோய்களில் இருந்து உங்களை விடுவிக்க இருதயம் உள்ளவராக, விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். யாத்ராகமம் 15:26 ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நம் ஆண்டவர் நம்மை குணமாக்க இருதயமுள்ளவராக இருக்கிறார், சுகமாக்க இருதயமுள்ளவராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே இருந்த பொழுது சொன்னார், நான் சிலுவையில் என் சரீரத்தை காயப்படுத்தி என் சரீரத்தை நீங்கள் குணமடையும்படி நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். ஆகவே என் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் யார் யார் இருக்கிறீர்களோ, என்னை நம்புகிறீர்களோ, வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள். அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள், அவர்கள் ஆரோக்கியம் அடைவார்கள், அற்புத சுகத்தை என் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 5:14-15 அதையே வாசிக்கிறோம். வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். இது ஆண்டவருடைய நீதி, இரக்கம், நாம் ஆரோக்கியம் பெறுவதற்கான வழி. வேதாகமத்திலே இதை நாம் வாசிக்கிறோம், இதன்படிதான் நாம் ஜெபிக்கிறோம். இன்னும் சங்கீதம் 103:2 வாசித்து பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். ஆம், சர்வ வல்லமுள்ள இறைவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அவர் மன்னிக்கும் பொழுது அந்த அக்கிரமத்தின் வேறே நம்மை விட்டு கடந்து சென்று விடுகிறது. பாவம் செய்யும் ஆசையை நம்மை விட்டு எடுத்து படப்படுகிறது. பாவ பழக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறது. இயேசுவின் பிள்ளைகளாக எல்லா பாவத்தையும் விட்டு அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். அவருக்காக அவர் என் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மையே பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியாக ஆண்டவனுடைய இரக்கம் வருகிறது. அவரே நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அக்கிரமங்களை செய்யும் ஆற்றலையும் ஆவியையும் ஆசையையும் நீக்குகிறார். அதோடு கூட அவர் சொல்லுகிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். எப்படி உன்னை பாவத்திலிருந்து, பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை செய்கிறாரோ அதே விதமாக உன் நோய்களிலிருந்து உன்னை விடுவிப்பார். நோய்களிலிருந்து உன்னை விடுவிப்பார். இயேசு அற்புதம் செய்கிறவர், நோய்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். வேதாகமத்திலே அதை வாசிக்கிறோம். அதை நம்பும் பொழுது அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய இருதயம் பாருங்கள், அவர் கலங்குகிறார். சர்வ வல்லமுள்ளவர் கலங்குகிறார். எரேமியா 8:22 கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையா, மருந்து இல்லையா, ரண வைத்தியன் இல்லையா, சர்ஜன் இல்லையா, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள், சொஸ்தமடையாமற் போனாள். ஆண்டவர் சொல்லுகிறார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவைதான், ஆனாலும் நான் உங்களுக்காக என்னையே பலியாக நீங்கள் சுகமடையும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் மனது உருக்கமுள்ள இறைவன். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது பாருங்கள், மத்தேயு 9:35-36 திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் எல்லாரும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல இருப்பதை கண்டு மனது உருகினார். இவங்க எங்க போவாங்க? ஆகவேதான் லூக்கா 4:40 படி வந்த ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைத்து 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 அவர்களை சொஸ்தமாக்கினார், சுகமாக்கினார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், நோய்களை நீக்கினார். இயேசு அதை செய்தார் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது. அதன் பிறகும் அவருடைய பிள்ளைகள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விருப்பத்தினால்தான் அதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணும்படியாக தமது சரீரத்தையே பலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அவரை காயப்படுத்தினார்கள். கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, தலையில முட்கிரீடம், விலாவிலே குத்தினார்கள். எதற்காக? வேதம் கூறுகிறது, ஏசாயா 53:5 படி அவருடைய தழும்புகளினால், காயங்களினால் உண்டான தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். அந்த தழும்புகளை ஏற்படுத்தி கொள்ளும்படியாக இந்த காயங்களை அவர் அனுபவித்தார்.
சிலுவையில் தம்மையை பலியாக ஒப்பு கொடுத்தார். என் பிள்ளைங்க சுகமாகணும், அதற்கு என்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசு தமது சரீரத்தை கிழிக்க கொடுத்தார். எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு! அந்த பலன், அந்த ஆரோக்கியம், அந்த சுகம் அவருடைய தழும்புகளிலிருந்து போக வேண்டும் அல்லவா? அதற்கு தான் அவருடைய ஊழியர்களாகிய நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், மார்க்கு 16:17 இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய கைகளை வியாதியஸ்தர் மீது, நோயுள்ளவர்கள் மீது வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள், அவர்கள் சுகமடைவார்கள் என்று சொல்கிறார். நம் கைகளை இயேசுவின் நாமத்தினாலே நோயுள்ளவர்கள் மீது வைக்கும் பொழுது இயேசுவின் கரம் இறங்குகிறது. நம்ம கையில் ஒரு அதிகாரமும் கிடையாது. நம்ம சிலுவையில் யாருக்காகவும் பலியாக நமது சரீரத்தை கொடுக்கவில்லை. இயேசுவின் நாமத்தை நம்புகிறோம், நம்பி கை வைக்கிறோம். அவர் சொன்னபடி அழைக்கப்பட்டவர்களாகிய நாம், இந்த வரங்கள் பெற்றவர்களாகிய நாம் ஜனங்கள் மீது கை வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பொழுது இயேசுவின் தழும்புகள் நிறைந்த கரம் வந்து அவர்களை தொட்டு சுகமாக்குகிறது. நம்ம கை வெறும் அடையாளம் தான். அதை பெறுகிறவர்களுக்கு ஒரு விசுவாசம் வருது. ஏன் அவங்களே ஜெபம் பண்ணிக்கூடாதா? ஜெபம் பண்ணலாம். ஆனால் கோமால இருக்கிறவங்க எப்படி ஜெபம் பண்ணிக்க முடியும்? ஒருத்தன் குடிச்சிட்டு கிடக்கிறான், என்ன நடக்குதுன்னே தெரியல, அவர் எப்படி தனக்காக ஜெபம் பண்ணிக்க முடியும்? அதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நமது கைகளை இயேசுவின் நாமத்தினாலே பயபக்தியோடு ஜனங்கள் மீது வைக்கும் பொழுது அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசுவின் கரம் வந்து இறங்குகிறது, அவர்களை சுகமாக்குகிறது. ஆண்டவர் செய்தது போல அவருடைய சுகமளிக்கும் வல்லமை என்றும் வியாதியஸ்தர் மீது இறங்குகிறது. ஒரு பெரிய பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த ஐஸ்வர்யமா அவர் இறக்கும் பொழுது கடைசியில் டாக்டர் சொல்லிவிட்டார், நீ இனி ஜபந்தான், இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கோமால இருந்தார். அப்பொழுது அவருடைய மகன் என்னை தேடினார். நான் வேறொரு தூர இடத்துல இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணினார், டாக்டர் இதை சொன்ன உடனே உங்கள் பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ண முடியுமா என்று கேட்டார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அதற்காக தான் நம்மை அழைக்கிறார். அந்த நேரங்களில் இயேசுவின் நாமத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். அவருடைய ஆறுதல்கள் குடும்பத்தினரை நிரப்புகிறது. ஆண்டவருடைய தீர்மானம் இருந்தால் அவர்களை சுகமாக்குகிறார். இயேசு சுகமாக்குகிறார். இதற்கு ஆண்டவர் நம்மை உபயோகப்படுத்தும்படி நம்முடைய கரங்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம், ஆத்துமாவை ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் பண்ணும் இருதயத்தை, மனதுருக்கத்தை ஆண்டவர் தரும்படி நாம் வேண்டிக் கொள்வோம். அந்த அருளை தருவார், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆகவே தைரியமாக இதை செய்வோம், தொடர்ந்து செய்வோம். இயேசு அளிக்கிறார் ஊழியமே அதற்காக தான். தினகரன் குடும்பத்தினரே அதற்காக தான். எங்களோடு உழைக்க ஆயிரக்கணக்கான ஜெப வீரர்களே, வீராங்கனைகளே இந்தியா முழுவதிலும் அதற்காக தான். ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். இயேசுவின் கரம் அவர் மீது இறங்க வேண்டும். அதற்கு நாம் அவருடைய கரமாக, அடையாளமாக இருக்கட்டும் என்று சொல்லிதான் பிரார்த்தனை செய்கிறோம். பலனை ஆண்டவர் உங்களுக்கும் தருவாராக. இந்த சேவையை தாங்கும் உங்களை ஆண்டவர் நூறத்தனையாய் ஆசீர்வதித்து வியாதியிலிருந்து விடுதலையாக்கி உங்களை காப்பாற்றுவாராக. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரார்த்தனை செய்வோமா? ஏசப்பா, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் இவர்களை தயவு செய்து தொடுமப்பா. நாங்கள் ஜெபிக்கும் இந்த நேரத்தில் நீ சொல்லியிருக்கிற 2 பேர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். நான் இவர்களோடு சேர்ந்து விசுவாசத்திலே ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. முது கரத்தை இவர்கள் மீது இப்பொழுது வையும் ஏசப்பா. முது கரத்தை இப்பொழுது இவர்கள் மீது வையும் ஏசப்பா, வையும் ஏசப்பா, வையும். பிள்ளை தொட்டு குணமாக்கும். ஒரு ஆடிமா இந்த கரத்தை அவள் மீது வைத்து தொட்டு குணமாக்கும், தொட்டு குணமாக்கும். உடைய தழும்புகளினால் குணமாகிறோம். இப்பொழுது அவர்கள் உமது தழும்புகளினால் சுகம் அடையட்டும். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினால்
எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளும் அவர்கள் சரீர உறுப்புகளிலிருந்து வெளியே வரட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத பிசாசு, மந்திர பிசாசே, நோய் பிசாசே, பாவத்தினால் வந்திருக்கும் பிசாசே, சரீரத்தை விட்டு நீ வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னீர். இயேசுவின் நாமத்தை இவர்கள் மீது நான் வைக்கிறேன் விசுவாசத்திலே. அதை உறுதிப்படுத்தும் இயேசுப்பா, உறுதிப்படுத்தும். இப்பொழுது முதல் தழும்புகளினால் தொட்டு புது உறுப்புகளை உருவாக்கும், மூளைகளை சுகமாக்கும், கட்டிகளை நீக்கும், கேன்சர்களை நீக்கும். கிட்னி, லிவர், இருதயம் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கட்டும். செத்துப்போன உறுப்புகள் உயிரோடு எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். கண்கள் திறக்கட்டும், வாய் பேசட்டும், காதுகள் திறக்கட்டும் அப்பா. வந்த புத்தி சுகமாகட்டும் அப்பா, மூளை சுகமாகட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். கணவன் மனைவியை தொடும், மனைவி கர்ப்பம் தரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வலிகளும் நீங்கட்டும், போராட்டங்கள் நீங்கட்டும், எல்லா டெஃபிஷியன்சிஸும் சுகமாகட்டும், சர்மங்கள் சுகமாகட்டும் அப்பா. பிரீதிங் நார்மலாகட்டும், இருதய துடிப்பு நார்மலாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா, ஆரோக்கியம் உண்டாகட்டும். எல்லா மயக்கமும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகள் நீங்கட்டும். இனி கனவுகள் வரக்கூடாது. இந்த பாம்பு பிசாசெல்லாம் வரக்கூடாது. இந்த பாம்பு பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன், நரகத்திற்கு எறிகிறேன். கர்ப்பத்தை கலைக்கும் இந்த ஆவிகளை எல்லாம் நரகத்திற்கு எறிகிறோம். இப்பொழுது விடுதலை தாரும் அப்பா. ஆசீர்வாதம் உண்டாகட்டும், என் மகிமைப்படும். ஆசீர்வாதமாய் அவர்கள் சுகமாயிருக்கட்டும். உறவுகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. காருண்யா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் எல்லாம் ஆரம்பமாகிவிட்டது. காருண்யா யூனிவர்சிட்டி ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். A++ NAC அக்ரெடிட்டேஷன், உயர்ந்த அக்ரெடிட்டேஷன், அதான் டாப் மோஸ்ட் அக்ரெடிட்டேஷன் காருண்யா பெற்றிருக்கிறது. இன்னும் தேசிய அளவிலே அது கேட்டகரி 1 இன்ஸ்டிடியூஷனாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில், இன்னும் UGCயில் அது உயர்ந்த தள வரிசையில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அருமையான எதிர்காலத்தை அங்கு பெற்றுக் கொடுக்கலாம். அவர்கள் வெளியே வரும்பொழுது ஒரு தானியேலாக, ஒரு யோசேப்பாக, ஒரு எஸ்தராக ஆண்டவருடைய ஆவியினால் நிரம்பி, ஞானத்தினால் நிரம்பி உயர்ந்த ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு வெளியே வருவார்கள். அருமையான பிளேஸ்மெண்ட்ஸ், என்ன என்டர்பிரனராக கூடிய சூழ்நிலை, ரிசர்ச், ஹை லெவல் ரிசர்ச், இன்னும் ஹேக்கத்தான், இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ், இன்னும் வெளிநாட்டில் போய் ஒரு செமஸ்டர் படிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. வெளிநாட்டு பிள்ளைகளும் அங்கே வந்து படிக்கிறார்கள். அருமையான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், உணவு வசதிகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை அங்கே சேருங்கள். karunya.edu என்ற வெப்சைட்டுக்கு போங்க, இல்லை அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் ஸ்தாபிக்கும்படியாக காருண்யாவிலே உங்கள் பிள்ளைகளை சேருங்கள். காருண்யா கிறிஸ்டியன் ஸ்கூலும் அங்கே இருக்கிறது. நீங்கள் CBSE உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டுமென்றால் அங்கும் ஹாஸ்டலோடு ஒரு ஸ்கூல் கேம்பஸ்லேயே இருக்கிறது. அதுவும் உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டிருக்கிறது. அதோடு கூட நீங்கள் பெதஸ்தாவுக்கு மே மாதத்திலே வாருங்கள். நல்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, டார்மெட்ரிஸ் இருக்குது. அந்த இடத்துல இயற்கை சூழ்நிலையும் ரொம்ப அழகாக இருக்கும். அருமையான சூழ்நிலை. நீங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கும்படியாக அருமையான அந்த இடத்திற்கு வந்து தங்கி ஜெபம் பண்ணி குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக ஒரு புதிய தரிசனத்தோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு, அற்புதங்களோடு அங்கிருந்து செல்லும்படியாக உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் ஃபோன் நம்பரை பார்த்துட்ருக்கிறீங்க, அதுக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு உதவி செய்வார்கள். இன்னும் அதோடு கூட ஜீசஸ் கால்ஸ் மொபைல் ஆப், இதை டவுன்லோட் பண்ணிங்க. ஜீசஸ் கால்ஸ் மொபைல் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டுனா. இன்னும் ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து iOSனா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதன் மூலம் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரை குறித்த பாடல்கள், இன்னும் நிறைய சத்தியங்கள் கொண்ட அந்த ஆப் ஸ்டோரில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பார்த்து ஆண்டவருடைய பாக்கியத்தை பெறலாம். ஜெபங்கள் நிறைய இருக்குது.
இன்னும் நிறைய புதிய புதிய காரியங்களை போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 3-4 மாதத்தில் அதை ஃப்ளட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் இப்போவுமே டவுன்லோட் பண்ணிங்க. இன்னும் ஜீசஸ் கால்ஸ் வெப்சைட் jesuscalls.org அதுக்கும் போங்க. தினமும் ஆசீர்வாத வார்த்தை அதில் இருக்குது. தொடர்ந்து ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இருப்பதாக. குடும்ப ஆசீர்வாத திட்டம், வாலிபர்களுக்கான ஜாப் பிளெஸிங் பிளான், இன்னும் யங் பார்ட்னர்ஸ் பிளான், இதெல்லாம் சேருங்க. ஒவ்வொரு மாதமும் இதன் மூலம் நீங்கள் காணிக்கை கொடுத்து எத்தனையோ மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம். காட் பிளஸ் யூ. எங்கள் அருமை சகோதரி கே சரோஜினி ராமச்சந்திரன் நன்றி காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி சிஸ்டர். ஆதியாகமம் 14:19 படி வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. அப்பா, அப்படியே அவர்களுக்கு செய்யும். பரத்திலிருந்து ஆசீர்வாதம் வரட்டும். உலக வாழ்வின் ஆசீர்வாதம் பெருகட்டும். டாக்டர் ஜெயபிரகாஷ், டாக்டர் விஜயகுமாரி ப்ரொஃபஷனலில் உயர்ந்திருக்கட்டும். ஹேமலதாவுக்கு நல்ல சுகம். பெரியசாமி அவர்களுக்கு வேலையிலே ஆசீர்வாதம். ஜாஷ்னிக்கும் ஜிசுநாதனுக்கும் ஞானம் தந்து முதன்மையாக இருக்கும்படி அருள் புரியும். எல்லாம் செழிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.